இதில் காணப்படும் மலர்கள் கிளிசின் என்று பிரெஞ்சு மொழியில் அழைக்கப்படுகிறது. அப்படியே ஆங்கில மொழியிலும் அழைக்கப்படுகிறது. இந்த மலர்களை நான் அதிகமாக பிரான்ஸ் நாட்டில் பார்த்திருக்கிறேன். கோடை காலம் வரும் முன்னரே இம்மலர் பூக்க தொடங்கிவிடும். இது ஒரு கொடி மரம்தான். சுவரோடு படர்ந்து நீண்ட நெடுந்தூரம் வளர்ந்து குலை குலையாக திராட்சை கொடி போல வளர்ந்து திராட்சை பழங்கள் போல கொடி கொடியாக மலர்கள் மலர்ந்திருக்கும். இதன் வாசனையும் அற்புதமாக இருக்கும். இந்த கொடிகளின் அருகில் செல்லும் போதே வாசனை அப்படியே நெஞ்சை அள்ளிக்கொள்ளும். காற்றில் அசையும் இந்த மலர்கள் வாசனையோடு அந்த ஊரை மனம் பரப்பிக் கொண்டிருப்பது மிக அழகாக இருக்கும். இம்மலர்கள் 2 வகை நிறங்களை கொண்டதாக இருக்கிறது. கலப்பு நிறமும் கொண்டதாக இருக்கிறது. ஒன்று கத்தரிப்பூ கலர், இன்னொன்று கத்தரிப்பூ நிறத்தோடு சேர்ந்து வெள்ளை கலர்ந்த ஒரு நிறம், இன்னும் ஒன்று வெள்ளை நிறம். இப்படியாக இந்த மலர்கள் காணப்படுகிறது. இந்த மலரை ஈழத்தில் கண்டதாகவும் என்னிடம் பலர் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் கண்டிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மலர் கோடை காலத்தில் வளரக்கூடியதாக இருந்தாலும் இதற்கு குளிர் தாங்கும் சக்தி அதிகமாக இல்லாதமையால் கோடை காலத்தில் மட்டுமே மலர்களாக மறந்துவிட்டு குளிர்காலத்தில் மலர்களே இல்லாமல் இலைகளும் இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் இந்த கொடியில இலைகள் இல்லாமல் வெறும் மலர்கொத்துகளாகவே இருக்கிறத பார்த்திருக்கிறேன். மிக அழகாக இருக்கும். அப்படியே நின்று எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நெஞ்சை அள்ளும் அழகான மலர்களாகவும் மென்மையான இதழ்களாகவும் மனம் பரப்பும் இனிமையான மலர்களாகவும் இவை இருக்கிறது. இறைவன் எமக்களித்த வரங்களில் இன்னும் ஒரு அழகிய வரம் என்றே கூற வேண்டும்.